இன்னைக்கு நான் புது விதமா ஒரு வித்தியாசமான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படம் பேரு பேட் மில்லோ. இந்த படம் 2013 வெளியானது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ஆணினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் உருவாகி அவனுடைய பின்பக்கம் வழியா வெளியே வந்த உடனே மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிடும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கும் கொடுத்தீங்கன்னா இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் வேகமா ஓடி அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே டோரை லாக் பண்ணிட்டு அவன் மனைவியை ஓடி போய் ஒளிஞ்சுக்க சொல்றான். அவளும் என்ன ஏதுன்னு கேட்காம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அந்த கதவு திடீர்னு உடைச்சு யாரோ உள்ள வராங்க. ஹீரோ டோரோட கீழே விழுந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவனை யாரோ அட்டாக் பண்ணி வர்ற மாதிரி தெரியுது. இங்க கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவோட வயித்தை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு, அது என்னன்னு மானிட்டர்ல பார்க்கும்போது அது என்னன்னு கிளியரா தெரியல. ஆனா ஹீரோக்கு அடிக்கடி வயிறு வலிக்கும். அதனால தான் என்னவா இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இதுல ஒன்றும் சரியா தெரியல, அதனால ஆசன வாய் வழியா கேமராவை விட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ஹீரோவும் இதை இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். மறுநாள் ஹீரோ வேலைக்கு போறான். அங்க இருக்க ஒரு ஹெட்டு ஹீரோ கிட்ட, நீ வேலையை சரியா பாக்குறது இல்ல, வேலையை பார்க்குற நேரத்தை விட பாத்ரூம் இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால உனக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்திலேயே பாத்ரூமும் இருக்கு. உனக்காக மட்டும்தான் அதெல்லாம் பண்றேன். அது மட்டும் இல்லாம உன் கூடவே இன்னொருத்தனும் இருப்பான், புதுசா வேலையில சேர்ந்திருக்கா, அவனுக்கு என்ன ஏதுன்னு நீ தான் பாத்துக்கணும்னு அந்த ஹெட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போக, இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த நேரத்துல அந்த புதுசா வந்த ஆளும் அங்கதான் இருக்கான். சரின்னு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபேமிலியோட ஒன்னா சாப்பிடுறாங்க. அங்க இருக்கிறது ஹீரோவோட அம்மா, அவங்க பக்கத்துல இருக்கிறது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரும் ஹீரோக்கு முன்னாடி கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் ஹீரோக்கு வயிறு வலி வந்து வலியில துடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோவோட வைஃப், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு பேசும்போது ஹீரோ, இது நம்ம கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மறுபடியும் ஹீரோக்கு வயிற்று வலி வந்து பாத்ரூம்ல போய் உட்காந்து முக்கிட்டு இருக்கான். அப்ப வலி தாங்காம கத்தவும் செய்யறான். இவன் கத்துற சவுண்டு வைஃப்க்கு கேட்க கூடாதுன்னு அவக்கு அதுல பஞ்சு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. வலி தாங்காத ஹீரோ ஒரு புக்கை வாயில கடிச்சிட்டு முக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ வெளியே வர்ற மாதிரி தெரியுது. அது ஹீரோவோட பின்பக்கம் வழியா வெளியே வந்த உடனே ஹீரோ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனுக்கு முன்னாடி ஏதோ குடுகுடுன்னு ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. அது வீட்டை விட்டு வெளியே வந்து முன்னாடி இருக்க ஒரு பில்டிங்குள்ள போயிடுது. அந்த பில்டிங்ல தான் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த ரூம்குள்ள ஹீரோ கூட வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கான். அவன் மேல பாய்ஞ்சு அவனை கடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ரூம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. மறுநாள் காலையில ஹீரோ கண்முழிக்கிறான். நேத்து நைட்டு நடந்தது எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இல்ல. குழப்பத்தோட வெளியே வரான். ஹீரோவோட மனைவி டீ கொடுக்க இவனும் அதை வாங்கி குடிக்கிறான். அப்ப நியூஸ்ல இவனு கூட வேலை செய்யற அந்த புதுசா வந்த ஆளு ஏதோ ஒரு மிருகத்தால தாக்கி இறந்துட்டதா போட்டோ போட்டு சொல்றாங்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு உடனே ஆபீஸ்க்கு போறான். அந்த ரூமை பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. அதை ஒரு ஆளு கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோ முழிக்கிறான். ஹீரோ அவன் வயிற்று செக் பண்ண ஹாஸ்பிட்டல் போறான். முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் பின்வழியா கேமராவை விட்டு உள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்ப அவன் வயிற்றுக்குள்ள ஒரு மாஸ்டர் பல்லு எல்லாம் கோரமா கேமரா முன்னாடி வந்ததும் டாக்டர் பயந்து என்னன்னு பார்க்க பக்கத்துல போறான். அந்த மாஸ்டர் டாக்டர் முகத்தை கடிச்சு வச்சிருது. இவரு வழியில கத்த, அப்ப திடீர்னு முழிச்சு பார்த்தா இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவு, என்னடா கன்றாவியா இருக்குன்னு அப்படின்னு எழுந்து அங்கிருந்து போறான். ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்க்க போவான். இவன் வேலை என்னன்னா ஹிப்னாட்டிசம் பண்ணி அவங்களுக்கு நடந்ததை தெரிஞ்சுக்கிறது தான். ஹீரோவை ஹிப்னாட்டிசம் பண்ணி இவன் மனைவியை முதல்ல எங்க மீட் பண்ணா அப்படின்ற அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் திடீர்னு ஹீரோக்கு வயிறு வலி வந்து கத்துறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஏதோ புடைச்சிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர். பார்க்க விகாரமா இருக்கு. அது பல்லு பயங்கரமா கொடூரமா இருக்கு. இதை பார்த்து அந்த டாக்டர் பயந்து ஓட அந்த மான்ஸ்டர் இவரை அட்டாக் பண்ண ஓடி வருது. இவரும் ஒரு ஈட்டி எடுத்து அதை தடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவை சுயநிலைக்கு கொண்டு வந்து எழுந்து முடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோவா நம்ம மான்ஸ்டர் பார்த்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து பயந்து போனா அந்த குட்டி மான்ஸ்டர் ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுது. அது எங்க இருந்து வந்ததுன்னு ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட கேட்க, உன் வயிற்றுக்குள்ள இருந்து தாண்டா வந்ததுன்னு டாக்டர் சொன்னதும் ஹீரோ அழ ஆரம்பிச்சிடறான். டாக்டர் ஒரு புத்தகத்தை காமிச்சு இதே மாதிரி அந்த காலத்துல நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புக்கு காமிக்கிறான். அந்த புக்குல ஒரு ஆள் பின்னாடி இருந்து ஸ்னேக்கோ டிராகனோ அது வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் வயிற்றுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் கருவை வச்சிருப்பாங்க. அப்படி அது பிறந்து வெளியே வந்ததும் யாரோட வயிற்றுல இருந்து வெளியே வந்ததோ அவரை தான் அப்பாவா நினைச்சுக்குமா. அவங்க சொல்றதையும் அப்படியே செய்யுமா. அவங்களுக்கு ஒரு வேலை யாருன்னா கஷ்டம் கொடுத்தா அவங்களையும் போட்டு தள்ளிடுமா. இந்த அளவுக்கு அவங்க உடம்போட இணைஞ்சு அவங்களுக்கு துணையா கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லப்பா, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிராது. 1000த்துல 100ல ஏன் கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அது
உனக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை பத்தி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் வெளியே தெரு ஓரமா ஒரு வயசான ஆளை இயற்கை அழைக்குதுன்னு சுச்சா போயிட்டு இருப்பாரு. அவர் பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாரு. ஆனா அங்க எதுவும் இல்லைன்னு சரின்னு திரும்பினா எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மாஸ்டர் இந்த வயசான ஆளை கீழே தள்ளி அவர் யூரின் போற அந்த பைப்பை கடிச்சு கொதறிடுது. அது வேலை முடிஞ்சதும் ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்து ஜன்னல் ஓரமா நிக்குது. இதை பார்த்த அந்த டாக்டர் அது வந்துருச்சு அங்க பாரு, அது கிட்ட பாசமா பேசு, கோவம் மட்டும் பட்டுடாதான்னு சொல்லி அனுப்புறான். இவனும் ஜன்னல் பக்கம் வந்து பார்த்தா அது பாவமா நிக்குது, அது கூட பேசிட்டு இருக்கான். உடனே அந்த டாக்டரும் அது வீடா நினைக்கிறது உன் வயிறு தான், அதுக்குள்ள போக அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் இவனும் பேண்ட கழட்டி நிக்க இவன் இந்த மாஸ்டரும் அவன் காலை பிடிச்சி மேலே ஏறி அவன் வயிற்றுக்குள்ளேயே போயிடுது. ஹீரோ வீட்டுக்கு போனதும் அவன் மனைவி அங்க தூங்கிட்டு இருப்பான். அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போய் கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்து அவனே அழ ஆரம்பிக்கிறான். இது என்னடா வாழ்க்கைன்னு தூங்கவும் போயிடுறான். மறுநாள் காலையில அவனோட ஆபீஸ்க்கு போறான். அங்க இருக்க டிவி நியூஸ்ல நேத்து ஒரு வயசான ஆள இந்த மாஸ்டர் கொண்டு இருக்கும் இல்லையா, அவருடைய போட்டோ போட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விபத்துல ஒரு மாஸ்டர் இருக்கும், அதே மாஸ்டர்னால தான் இவரும் இறந்திருக்காரு அப்படின்னு நியூஸ் வருது. ஹீரோக்கு உடனே டவுட்டா இருக்கு, இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க அந்த மாஸ்டர் ஒரு வேலை பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக அவனோட அப்பாவை பார்க்க காட்டுக்குள்ள போறான். அங்க ஒரு வீடு இருக்கு, அது பக்கத்திலேயே ஒரு கூடாரமும் இருக்கு. அதுல இருந்து தான் ஹீரோவோட அப்பா வெளியே வராரு. அவன் அப்பா கிட்ட இதை பத்தி கேட்கலான்னு பார்த்தா அவனால கேட்கவும் முடியல, எப்படி பேசுறதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி நின்றுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவனுக்கு வயிறு வலி வரவும் அங்க இருக்க பாத்ரூம்குள்ள ஓடி போயிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த மாஸ்டர் ஹீரோ வயிற்றுல இருந்து வெளியே வந்துடுது. உன் அப்பாவை கடிச்சு கொதறணும்னு சொல்ல ஹீரோவும் அவர் என் அப்பா, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே, உன் பசியை நான் பாக்குறேன், நீ உள்ளேயே போன்ட்டு அவன் வயிற்றுக்குள்ளேயே அனுப்பிட்டு வெளியே வரான். அவங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி ஆபீஸ்க்கே போயிடுறான். ஆபீஸ்ல போலீஸ்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ரூம்குள்ள போறான். அந்த இடத்துல ஒரு எலி இருக்கு. அதை பார்த்து மாஸ்டருக்கு இதை உணவா கொடுத்துடலான்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி திடீர்னு உள்ள வந்துடுறா. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இவன் பதறத பார்த்து அந்த லேடிக்கு டவுட் ஆகி இவங்கிட்ட கேட்க ஆரம்பிக்க இவனும் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா இந்த கம்பெனியை போலீஸ் ரைடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த எம்டி சீட்டிங் பண்ணிருப்பான் போல, அதை அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இது எதுவும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. உடனே எம்டியை பார்க்க ஹீரோ ஓடி போறான். எம்டி இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு லிஃப்ட்ல ஏற ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க போலீஸ் ரைடு நடக்குது, எங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்க அவனும் எதுவும் சொல்லாம நிக்கிறான். உடனே அந்த எம்டி அங்க இருந்து தப்பிச்சு போக பார்க்க ஹீரோ கோவப்பட அந்த மாஸ்டர் அவன் வயிற்றுக்குள்ள வந்து வெளியே வந்து அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள தாவி அந்த எம்டியை கடிச்சு குதிர ஆரம்பிக்குது. ஹீரோ ஷாக் ஆயிட்டு ஓடி போய் படி வழியே இறங்கி லிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா லிஃப்ட் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. அந்த மாஸ்டர் அந்த எம்டியை கொதறி வச்சிருக்கு. ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே ரியலைஸ் ஆகுது, இதுக்கு முன்னாடி நடந்த கொலையெல்லாம் அப்ப இதுதான் பண்ணிருக்கா அப்படின்னு. இது இப்படியே போனா சரி வராது, நம்ம ஃபேமிலிக்கு ஆபத்து வந்துடும்னு இவன் வீட்டுக்கு போகாம வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறான். அந்த இடத்துல இந்த மாஸ்டரை மாத்தணும்னு மனிதர்கள் சாப்பிடுற சாதாரணமான வெஜிடபிள் எல்லாம் கொடுக்குறான். ஆனா அது எதுவுமே அது சாப்பிடாம எல்லாத்தையும் தட்டி விட்டுடுது. ஏன்னா அதுக்கு மாமிசம் மட்டும்தான் ரொம்பவே பிடிக்கும். ஹீரோவும் எல்லா உணவும் கொடுத்து பாக்குறான். இவன் சோகமா இருக்கான். ஏன்னா இப்படியே விட்டா இது ஊர்ல இருக்க மனுஷங்க எல்லாரையும் கொன்னு சாப்பிடும் போல அப்படின்னு பயத்துல முழிக்கிறான். அப்ப இவனுக்கு ஒரு கால் வர இவன் உடனே அந்த காலை கட் பண்ணிட்டு இப்ப அந்த டாக்டர் கிட்ட போறான். அந்த இடத்துல ஹீரோவோட அப்பாவும் இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோ என் உடம்புல இதுதான் இப்படிதான் நடக்குது, இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்க அவரும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்னோட மனைவி வேற இப்ப பிரெக்னண்டா இருக்கா, அவளுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துடுமோன்னு ஹீரோ பயத்துல இருக்கான். இவங்க இப்படி பேசும்போது ஹீரோக்கு திடீர்னு வயிறு வலி வந்து துடிக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அவங்க அப்பாவும் வயிறு வலி வந்து துடிச்சிட்டு இருக்காரு. என்னதான்டான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரு வயிற்றுல இருந்து ஒரே சமயத்துல ரெண்டு மாஸ்டர் வெளியே வருமா. அதுல ஹீரோவோட அப்பா வயிற்றுல இருந்து வர்ற மாஸ்டர் கொஞ்சம் வயசான மாதிரியும் ஹீரோ வயிற்றுல இருக்கிறது கொஞ்சம் எங்கா இருக்கிற மாதிரியும் இருக்கு. வெளியே வந்த ரெண்டு மாஸ்டரும் பயங்கரமா சண்டை போடுது. இந்த சண்டையினால ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் பாதிப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இதுங்களுக்கு எதனா காயம் ஆனாலும் இவங்க வயிற்றுல இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அந்த வலி அதிகமா தெரியுது. நம்ம ஹீரோவோட மாஸ்டர் ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த வயசான மாஸ்டரை குத்த போகும்போது ஹீரோவோட அப்பா ஒரு பாட்டில் எடுத்து அந்த மாஸ்டர் தலையில அடிக்க இப்ப அந்த மாஸ்டர் இவரை பார்த்து முறைச்சபடியே அந்த வயசான அந்த மாஸ்டரை குத்தி கொன்னுடுது. இதனால ஹீரோவோட அப்பா துடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ உடனே அவரை போய் தாங்கி பிடிக்க அவர் உடனே குழந்தையும் மனைவியும் காப்பாத்துட்டான்னு சொல்ல திரும்பி பார்த்தா அந்த குட்டி மாஸ்டர் ஜன்னல் வழியா தப்பிச்சு அவன் வீட்டை நோக்கி ஓடுது. உடனே ஹீரோவும் அவங்க ஃபேமிலியை காப்பாத்த அங்கிருந்து வேகமா ஓடுடா. இந்த சீனை தான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பீங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து வீட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் மனைவியை கீழே
இல்ல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வெளியே ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து நிக்கிற அந்த கதவை உடைச்சிட்டு அந்த மாஸ்டர் உள்ள வந்து ஹீரோ அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா அவனை ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிடுது. அதே நேரம் ஹீரோவோட அம்மாவும் நெய்பர்ஸா கூட்டிட்டு தீப்பந்தத்தோட நிக்கிறாங்க. வெளியே அந்த மாஸ்டர் வந்து அப்படியே சுட்டு கொன்னுடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ உள்ள போய் பார்த்தா அந்த மாஸ்டர் டேபிள் மேல நின்னுட்டு இருக்கும். ஹீரோ அதுகிட்ட சொல்றான், அவ என் மனைவி, அவளை நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு கெஞ்சுவான். ஆனா அது கேட்குற மாதிரி இல்ல. திடீர்னு சிங்கு ஓட்ட வழியா உள்ள போலான்னு குதிக்குது. ஹீரோ உடனே அதனுடைய காலை போய் பிடிக்க, ஆனா பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல. அது வலிக்கிட்டு உள்ள போடுது. அந்த பாதாள அறையில தான் ஹீரோயின் இருக்கா. அங்கேயும் ஒரு ஜிங்க் இருக்கு. அந்த ஜிங்க் வழியா இந்த மாஸ்டர் வெளியே வருது. இதை பார்த்த ஹீரோயின் பயத்துல ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. உடனே ஹீரோ ஒரு கோடாரை எடுத்துட்டு வந்து அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த மாஸ்டர் ஹீரோனை அடிச்சு மயக்கம் போட வச்சு அவ வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய கடிக்க பார்க்க போகும்போது ஹீரோ உடனே ஓடி வந்து அந்த மாஸ்டரை பிடிச்சிடறான். இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோயின் அங்க வந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுவா. உடனே அந்த மாஸ்டரும் ஹீரோ கையில ஒரு கீரலை போட்டுட்டு அதுவும் வெளியே ஓடி வருது. வெளியே வந்ததும் எல்லாரும் தீப்பந்தத்தை வச்சு அதை தடுத்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு கோடாரியோட வந்து இதனுடைய கை காலுன்னு தனித்தனியா வெட்டிடுறான். இவ்வளவு நேரம் பார்க்க கோரமா இருந்த அந்த மாஸ்டர் இப்ப இந்த சீன்ல பார்க்க ரொம்பவுமே பாவமா இருக்கு. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அதை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வராங்க. ஹீரோயின் உதவியோட அந்த மாஸ்டர் ஹீரோ அவன் பின்பலியா அவனுக்குள்ளேயே அவன் வயிற்றிலேயே அனுப்பி விட்டுறான். இதோட இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது. கடைசியா நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலையும் கிடைச்சிடுது. இவனோட அப்பாவுக்கும் ஒன்னும் ஆகல, நல்லாதான் இருப்பாரு. ஹீரோவோட மனைவிய அப்படியே வயிற்றுல க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. உள்ள பார்த்தா குழந்தை இருக்கு. குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்குள்ளேயும் உள்ள பார்த்தா அதோட வயிற்றுல ஒரு குட்டி மான்ஸ்டர் இருக்கு. இதோட இந்த படம் முடிஞ்சது. கதையை கேட்ட உங்களுக்கு இது கன்றாவியா தான் தோணும். ஆனாலும் இது புதுவிதமான கதையா இருக்கேன்னு தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்.